நான் வாங்க நினைக்கிற ஸ்டாக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாக்கா அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். அதை எப்படி செக் பண்ணுவேன்னா, அந்த ஸ்டாக்கு ஏதாவது ஃபெமிலியரான இண்டெக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிஃப்டி 100க்குள்ள அந்த ஸ்டாக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணுவேன். நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர் யார், அந்த ப்ரொமோட்டரை நம்பலாமா, அந்த ப்ரொமோட்டரை பற்றி ஏதாவது மார்க்கெட்டில் பேட் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சின்ன ரிசர்ச் வந்து பண்ணலாங்க. நீங்கள் கூகுள் சர்ச்சில் அந்த ப்ரொமோட்டர் நேமையோ இல்லை அந்த கம்பெனியோடைய நேமையோ போட்டு லைட்டாக சர்ச் பண்ணிங்கனாலே இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டை ரெகுலராக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா கம்பெனி அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொமோட்டரை நம்பலாம். இது ஒரு உதாரணம் தான். நம்ம வாங்க போகிற கம்பெனிக்கு கடன் இருக்கா, எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணணுங்க. கடன் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து வாங்கக்கூடாது. இந்த கடன் பிரச்சனைங்கிறது வந்து எல்லா செக்டருக்கும் எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தாது. சில பிஸ்னஸ்லாம் வந்து கடனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செக்டரை விட்டுட்டு ஒரு ஜென்ரலாக பார்க்குறப்போ நம்ம வந்து கடன் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனியோடைய பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து கரண்ட் லையபிலிட்டியோடையும் லாங் டேர்ம் லையபிலிட்டியோடையும் அதிகமாக இருக்கா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிற ஒரு ரேஷியோ இருக்குது, அதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம செக் பண்ணலாம். நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கில் ப்ரொமோட்டரோடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்கணுங்க. ஜென்ரிக் ரூல் வந்து என்னென்னா, ப்ரொமோட்டர் அவருடைய கம்பெனி மேலே நம்பிக்கை அதிகமாக வச்சுருந்தாருன்னா அவருடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்கும். இது வந்து ஜென்ரிக் ரூல். ஆனால் இந்த ரூல் வந்து எல்லா சமயங்கள்லையும் பொருந்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோவில் அசிம் பிரேம்ஜிக்கு வந்து 70% மேலே ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்குது, விச் இஸ் ஹை, வெரி வெரி ஹை. ஆனால் அதே இது இன்ஃபோசிஸில் வந்து நாராயணமூர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக இன்ஃபோசிஸ் நல்ல கம்பெனி இல்லைன்னு ஆயிராது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி புரிய வரும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ப்ரொமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து அந்த ஸ்டாக்கில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அதே ஸ்டாக்கில் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ ஷேர் பர்சன்டேஜ் இருக்குது, எஃப்ஐஐ ஏதாவது ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குது, டாப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் கேட்குறப்போ பெரிய லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கு, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனினா நான் கண்டிப்பாக அதை லாங் டேர்ம் முதலீட்டுக்காக கன்சிடர் பண்ண மாட்டேங்க. ஒருவேளை நான் டிவிடெண்ட் வேணும், ஒரு ரெகுலராக டிவிடெண்ட் இன்கம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன். இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுவேங்க. ஒரு ஸ்டாக்கை எந்த விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டாக்கோடைய பி/இ ரேஷியோ எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்பேங்க. அந்த பி/இ ரேஷியோ 15-20 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து மற்ற பேராமீட்டர்லாம் அந்த பங்குக்கு சாதகமாக அமையும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த பங்கை வாங்குறத பற்றி நான் கண்டிப்பாக வந்து முடிவெடுப்பேங்க. இந்த பி/இ ரேஷியோ வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டருக்கு கண்டிப்பாக பொருந்தாது, மற்ற செக்டருக்கெல்லாம் பொருந்தும். இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனியோடைய ஆனுவல் இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறத வந்து பார்ப்பேங்க. அது எப்படி கிராஜுவலாக வந்து ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா, அதோடைய க்ரோத் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இபிஎஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து ஒரு பி/இ ரேஷியோ வந்து டிசைட் பண்ணுவேங்க. ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறோன்னா அந்த கம்பெனி எந்த செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த செக்டர் ஃப்யூச்சரில் வளர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அது எப்படி பாசிபிள்னா, அந்த அனாலிசிஸ் எப்படி பாசிபிள்னா, நம்ம தொடர்ந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் நியூஸு, மேக்ரோ எக்கனாமிக் அப்டேட்ஸு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலேயே நமக்கு வந்து ஒரு அனாலிசிஸ், ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவி தான் பூம் ஆகிட்டு இருக்கு, ஃப்யூச்சரில் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்லாம் ஈவி வெஹிக்கிளாக ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா, அப்போ ஈவி ரிலேட்டடாக எந்தெந்த கம்பெனி இருக்காங்க, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் யாரை நம்பலாம், எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுவீங்க. அதை தாங்க வந்து இந்த க்ரோத் விசுவலைசேஷனில் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போது ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக்கு வந்து நீங்கள் சொல்கிற எல்லா பேராமீட்டர்லேயும் வந்து ஓகேவா தோணுது, பி/இ ரேஷியோ கூட வந்து 15-20க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அந்த ஸ்டாக்கை வந்து உடனே வாங்கிடுவேன். ஆனால் அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதை விட ஒரு நல்ல ஸ்டாக்கு அந்த செக்டர்லேயே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை வந்து ஆர்டராக வந்து எடுத்துக்கலாம். அதாவது பெரிய கம்பெனி 1, பெரிய கம்பெனி 2 அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சின்ன கம்பெனி ஒரு பி/இ ரேஷியோ 15-18 கிடைக்குது. அதே சமயம் அதே பேராமீட்டரில் அதே வேல்யூவேஷனுடைய
இன்னொரு பெரிய கம்பெனி வந்து 15 to 18ல கிடைக்குது அப்படின்னா நான் வந்து இந்த கம்பெனி வாங்காமல் அந்த கம்பெனியை வாங்குவேங்க. ஓரளவு என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் ஒரு ஸ்டாக்கு வந்து எல்லா பேராமீட்டருக்கும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான லார்ஜ் கேப் கம்பெனியாக இருக்கும் பட்சத்தில் சில வருஷங்களாக அதோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரே கன்சாலிடேஷன் ஃபேஸில், அதாவது ஒரே விலையோ அல்லது வந்து இறங்கி இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேங்க. ஆனால் அந்த அக்குமுலேஷனுக்கும் ஒரு மேக்ஸிமம் லிமிட் வச்சுருப்பேன். அதாவது என்னென்னா இவ்வளோ விலை தான், அதாவது என்னென்னா 1 லட்சம் தான் வந்து மேக்ஸிமம் அந்த ஸ்டாக்கில் போடுவேன். அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் கீழே குறைஞ்சாலும் மேலே குறைஞ்சாலும் அதை பற்றி போக மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி போர்ட்ஃபோலியோவில் இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஒரு ஸ்டாக்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸிங் வந்து நான் பண்ணி வச்சுருப்பேங்க. இப்படி தான் நான் வந்து வாங்குவேங்க. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்துலேயுமே எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி பேசலாம். ஏன்னா வந்து இந்த இந்த வீடியோக்கு வியூ வந்து ஓரளவு போயிடுச்சு, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது, வியூவர்ஸ் வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த சமயத்தில் வந்து இன்னும் வந்து கிளாரிட்டி வந்து நிறையா கொடுக்கலாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஆன் திஸ் சேனல். தேங்க்யூ.